சிறுகதைகள் எப்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த வீடியோவில் ஹிந்தியில் ஒரு சிறுகதை பார்க்க போகிறோம். நீங்கள் ஹிந்தி கற்றுட்டுக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக தான் இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் உங்களுக்காக ஒரு ப்ராக்டிஸ் செஷன் காத்துட்ருக்குது. வணக்கம், நமஸ்கார், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் உமா. இந்த கதையில் ஃபர்ஸ்ட் இரவு நேரமாக இருந்தது. ராத் கா சமய தா. ராத் அப்படின்னா இரவு, சமயனா நேரம். ராத் கா சமய அப்படின்னா இரவு நேரம், தானா இருந்தது, இரவு நேரமாக இருந்தது. ராத் கா சமய தா. ஒரு பேருந்து சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஏக் பஸ் சென்னை கி ஓர் ஜா ரஹி தி. ஏக் பஸ் அப்படின்னா ஒரு பஸ், சென்னை கி ஓர் அப்படின்னா சென்னையை நோக்கி. ஓர்ங்கிறது அதை நோக்கி அப்படின்னு சொல்றதுக்கு. ஆர் கூட இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆர்னா ஆண்டுன்னு அர்த்தம். சென்னைக்கு ஓர் அப்படின்னா சென்னையை நோக்கி. ஜா ரஹி தி சென்று கொண்டிருந்தது. ஒரு பேருந்து சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்ததுக்கு ஏக் பஸ் சென்னைக்கு ஓர் ஜா ரஹி தி. பேருந்தில் நிறைய பேர் இருந்தார்கள். பஸ் மே பஹுத் சாரே லோக் தே. பஸ் மே அப்படின்னா பஸ்ஸில், பஹுத் சாரே, பஹுத்னா நிறையா, பஹுத் சாரேனாலும் நம்ம லோக் கூட யூஸ் பண்ணி, லோக்னா மக்கள், மக்கள் கூட பஹுத் சாரே லோக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பஹுத் சாரே லோக் அப்படின்னா நிறைய பேர், தேனா இருந்தாங்க. பேருந்தில் நிறைய பேர் இருந்தார்கள். பஸ் மே பஹுத் சாரே லோக் தே. எல்லோரும் ஒரு திருமணத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். சப் ஏக் ஷாதி மே ஜா ரஹே தே. சப்னா எல்லாரும், ஏக் ஒரு, ஷாதி அப்படின்னா திருமணம், கல்யாணம். ஏக் ஷாதி மே அப்படின்னா நம்ம ஹிந்தியில் சொல்லும்போது மேன்னு தான் சொல்லுவோம், ஷாதி மேன்னு. தமிழில் திருமணத்திற்கு அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஜா ரஹே தேனா சென்று கொண்டிருந்தார்கள். ஸோ எல்லோரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சப் ஏக் ஷாதி மே ஜா ரஹே தே. சப் ஏக் ஷாதி மே ஜா ரஹே தே. காலை 7 மணிக்கு முகூர்த்தம். சுப 7 பஜே கா முகூர்த் தா. சுப அப்படின்னா காலையில், 7 பஜே அப்படின்னா 7 மணி. முகூர்த் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை மாதிரியே, முகூர்த்தம் மாதிரியே. தானா இருந்தது. இது நம்ம கதை சொல்லிட்டு இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்கிறோம். சுப 7 பஜே கா முகூர்த் தா. சில சமயம் முகூர்த்த முகூர்த் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சுப 7 பஜே கா முகூர்த் தா. திடீரென்று ஓட்டுநருக்கு தூக்கம் வர ஆரம்பித்தது. அச்சானக் டிரைவர் கோ நீந்த் ஆனே லகி. அச்சானக் அப்படின்னா திடீர்னு, டிரைவருக்கு நீந்துனா தூக்கம், நீந்த் ஆனே லகி அப்படின்னா தூக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனே லகி அப்படின்னா அது ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இந்த லகின்னு நம்ம சொல்லுவோம். வர ஆரம்பிச்சிடுச்சு, ஆனே லகி. அச்சானக் டிரைவர் கோ நீந்த் ஆனே லகி. அவன் பஸ்ஸை ஓரமாக எடுத்து சென்றான். உஸ்னே பஸ் சைட் மே லி. உஸ்னேனா அவன், இந்த நே வர்றது பாஸ்ட் டென்ஸில் வரும். பஸ் சைடு மே அப்படின்னா சைடில், கொஞ்சம் ஓரமாக சைடில். லீனா அதை அந்த பக்கமாக சைடில் ஓட்டிகிட்டு போனான். உஸ்னே பஸ் சைட் மே லி, ஓரமாக எடுத்து சென்றான். உஸ்னே பஸ் சைடு மே லி. மேலும் பேருந்தை சாலையோரத்தில் நிறுத்தினான். और सड़क के किनारे बस रोक दी. और அப்படின்னா அண்ட், சைடில் எடுத்துகிட்டு போனால். அண்ட் சடக்னா ரோடு, கினாரா அப்படின்னா ஓரம். சடக்கா கினாரா அப்படின்னா சாலை ஓரம். சடக்கே கினாரே பஸ் ரோக் தி. ரோக்னானா நிறுத்துறது, ரோக் தி அப்படின்னா நிறுத்திட்டான். இப்போது பஸ்ஸுங்கிறது பெண்பால் வார்த்தை, அதனால தான் ரோக் தீன்னு வருது, தியான்னு வராமல். और सड़क के किनारे बस रोक दी. और सड़क के किनारे बस रोक दी. அனைவரும் எதிர்த்தனர். சப் நே ஏத்ராஸ் கியா. சப் அப்படின்னா எல்லாரும், பாஸ்ட் டென்ஸில் சப் நே. ஏத்ராஸ் அப்படின்னா எதிர்க்கிறது, ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த ஏத்ராஸுங்கிற வேர்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏத்ராஸ் கியா அப்படின்னா எதிர்த்தாங்க, ஆட்சேபனை தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்னே ஏத்ராஸ் கியா. சப்னே ஏத்ராஸ் கியா.
ஓட்டுநர் நான் தூங்கப் போகிறேன் என்றான். டிரைவர் ने कहा मैं सोने जा रहा हूँ. டிரைவர் ने कहा அப்படின்னா டிரைவர் சொன்னா, मैं सोने जा रहा हूँ. मैंना நான், சோனா அப்படின்னா தூங்கிறது, தங்கத்துக்கும் சோனான்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தூக்கம் வந்ததுனால சோனா அப்படிங்கிறது தூங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். சோனே ஜா ரஹா ஹூ அப்படின்னா போகிறேன் அப்படிங்கிற அர்த்தம். मैं सोने जा रहा हूँ, நான் தூங்க போகிறேன். டிரைவர் ने कहा मैं सोने जा रहा हूँ. ஒரு இளைஞன் முன்னே வந்தான். ஏக் யுவா சாம்னே ஆயா. ஏக்னா ஒரு, யுவா அப்படின்னா யூத், இளைஞன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யுவா. சாம்னேனா முன்னாடி, ஆயானா வந்தான். ஒரு இளைஞன் முன்னே வந்தான் அப்படிங்கிறதுக்கு ஏக் யுவா சாம்னே ஆயா, ஒரு யங் மேன் வந்தான். அவன் நீங்கள் தூங்குங்க என்றான். உஸ்னே கஹா ஆப் சோ ஜாயே. உஸ்னேனா அவன், கஹா அப்படின்னா சொன்னான். உஸ்னே கஹா அப்படின்னா அவன் சொன்னான். ஆப் நீங்கள், சோ ஜாயே, சோனானா தூங்கிறது, சோ ஜாயே அப்படின்னா தூங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் சோ ஜாயே, நீங்கள் தூங்கிக்கங்க. உஸ்னே கஹா ஆப் சோ ஜாயே. உஸ்னே கஹா ஆப் சோ ஜாயே. எனக்கு பஸ் ஓட்ட தெரியும். मुझे बस चलानी आती है. मुझे அப்படின்னா எனக்கு, பஸ் சலானா அப்படின்னா பஸ் ஓட்டுறது, ஆத்தி ஹே அப்படின்னா வரும் அல்லது தெரியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்லுவோம். எனக்கு பஸ் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முझे பஸ் சலானி ஆத்தி ஹே. मुझे பஸ் சலானி ஆத்தி ஹே. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன், நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே சப் சம்பால் லூங்கா. மேனா நான், சப் அப்படின்னா எல்லாம், சம்பால்னா அப்படின்னா அது எல்லாம் பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன். சம்பால் லூங்கா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். மே சப் சம்பால் லூங்கா, மே சப் சம்பால் லூங்கா. ஓட்டுநர் தூங்க சென்று விட்டான். டிரைவர் சோனே சலா கயா. டிரைவர் சோனே அப்படின்னா தூங்கிறதுக்கு, சலாகியா அப்படின்னா போயிட்டான், தூங்க போயிட்டான். டிரைவர் சோனே சலாகியா, ஓட்டுநர் தூங்க சென்று விட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு டிரைவர் சோனே சலாகியா. டிரைவர் சோனே சலாகியா. விடிந்து விட்டது. சவேரா ஹோகயா. சவேரா அப்படின்னா விடிஞ்சிடுறது, காலையில் நேரத்துக்கு அந்த சவேரா ஹோகயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சவேரா ஹோகயா அப்படின்னு சொல்லலாம், சுப ஹோகை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ சவேரா ஹோகயா அப்படின்னாலும் விடிஞ்சிடுச்சு, காலையில் ஆயிடுச்சு. சுபனாலும் காலைங்கிற அர்த்தம், சுப ஹோகை ரெண்டுமே சொல்லலாம். ஆனால் சவேராங்கிறது ஆண்பால் வார்த்தைங்கிறதுனால சவேரா ஹோகயான்னு சொல்லணும். சுபங்கிறது பெண்பால் வார்த்தை, சுப ஹோகை அப்படின்னு வரும். ஓட்டுநர் பேருந்து அங்கேயே நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். காலையில் எந்திரிச்சோடனே பஸ் அங்கேயே நின்றுருக்குது. டிரைவர் ने देखा बस वहीं खड़ी थी. டிரைவர் ने देखा அப்படின்னா டிரைவர் பார்த்தான். பஸ் வஹா அப்படின்னா அங்கே, வஹி அப்படின்னா அங்கேயே, खड़ी थी அப்படின்னா நின்றுட்டு இருந்தது. ஸோ டிரைவர் ने देखा बस वहीं खड़ी थी. ஓட்டுநர் பேருந்து அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். டிரைவர் ने देखा बस वहीं खड़ी थी. அவன், ஏய் நீ வண்டி ஓட்டலையா என்று கேட்டான். उसने पूछा अरे तुमने बस नहीं चलाई. உஸ்னேனா அவன், பூச்சா அப்படின்னா கேட்டான். உஸ்னே பூச்சா அவன் கேட்டான். அரே அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எக்ஸ்க்ளமேஷன் தான். அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான மீனிங் எல்லாம் நம்ம எழுத முடியாது தமிழில். ஏய் அப்படின்னு கூட நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். तुमने அப்படின்னா நீ, பஸ் नहीं चलाई பஸ் ஓட்டலையா. उसने पूछा अरे तुमने बस नहीं चलाई. இளைஞன், இல்லை நான் ரோட் ரோலர் ஓட்டுகிறேன் என்றான். युवा ने कहा नहीं मैं रोड रोलर चलाता हूँ. युवा அப்படின்னா அந்த இளைஞன், கஹா அப்படின்னா சொன்னான். அந்த சின்ன வயசு யங் மேன் சொன்னது नहीं இல்லை, பஸ் நெய் உனக்கு ஓட்ட தெரியலையான்னு கேட்டதுக்கு இல்லை, मैं रोड रोलर चलाता हूँ, நான் ரோட் ரோலர் தான் ஓட்டுவேன், அதுதான் எனக்கு பழக்கம். युवा ने कहा नहीं मैं रोड रोलर चलाता हूँ.
முதலில் முன்னே செல்வேன். पहले आगे जाता हूँ. पहले அப்படின்னா முதல்ல, ஆகேனா முன்னாடி, ஜாத்தா ஹூ அப்படின்னா போவேன். ஸோ நான் முதல்ல முன்னாடி போவேன். पहले आगे जाता हूँ. அப்புறம் பின்னால் வருவேன். फिर पीछे आता हूँ. फिर அப்படின்னா அதுக்கப்புறம், पीछे அப்படின்னா பின்னாடி, பின்னால். आ जाता हूँ அப்படின்னா வந்து விடுவேன். फिर पीछे आ जाता हूँ. இப்போ இது என்னென்னா, ரோட் ரோலர் நம்ம ரோடில் போடும்போது அதை லெவல் பண்ணுறதுக்காக ரோட் ரோலர் முதல்ல முன்னாடி போகும், அதுக்கப்புறம் பின்னாடி வரும். ஸோ இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி வர்றது தான் அவன் சொல்கிறான். முதல்ல முன்னாடி போவேன், அதுக்கப்புறம் பின்னாடி வர்றேன். அட கடவுளே, நாம் இங்கிருந்து கொஞ்சமும் நகரவில்லை. இது டிரைவர் சொல்கிறது. ஹே பகவான், ஹம் யஹா சே ஜரா பி நஹி ஹிலே. ஹே பகவான் அப்படின்னா அடக்கடவுளே, ஹம்னா நாம், யஹான்னா இங்கே, யஹா சே அப்படின்னா இங்கிருந்து, ஜரா அப்படின்னா கொஞ்சம், ஜரா பி கொஞ்சம் கூட, ஹில்னானா நகர்றது, நஹி ஹிலே நகரில். ஹே பகவான் அடக்கடவுளே, நாம் இங்கிருந்து கொஞ்சம் கூட நகரில். ஹம் யஹா சே ஜரா பி நஹி ஹிலே. ஹே பகவான், ஹம் யஹா சே ஜரா பி நஹி ஹிலே. நாம் எப்போது சென்னை சென்றடைவோம்? हम कब चेन्नई पहुँचेंगे. कब हम चेन्नई पहुँचेंगे அப்படின்னு சொல்லலாம். கப்னா எப்போ, ஹம்னா நாம், சென்னை पहुँचेंगे சென்னை போய் சேருவோம். हम कब चेन्नई पहुँचेंगे. ஓட்டுநர் தலையில் அடித்து கொண்டான். டிரைவர் ने माथा पीट लिया. டிரைவர் ने அப்படின்னா டிரைவர், மாத்தா அப்படிங்கிறது நெத்தி, நெத்தியில் அடிச்சுக்குவாங்க. பீட்னா அப்படின்னா அடிக்கிறது, பீட்லியா அப்படின்னா நெத்தியில் அடிச்சிட்டான். ஆனால் தமிழில் நம்ம சொல்லும்போது தலையில் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே மாத்தா பீட்லியா. ஓட்டுநர் தலையில் அடித்து கொண்டான், டிரைவர்னே மாத்தா பீட்லியா. இப்போது உங்களுக்கு உண்டான ஒரு ப்ராக்டிஸ் செஷன். இதில் 2 சென்டென்ஸ் இருக்குது. எனக்கு ஆட்சேபனை இல்லை. ரெண்டாவது, நாங்கள் இங்கிருந்து நகர மாட்டோம். இந்த வீடியோவில் ஆட்சேபனை, நகர்றது, இந்த 2க்குமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஆட்சேபனைக்கு நீங்கள் ஏத்ராஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். நகர்றதுக்கு ஹில்னாவை கரெக்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை சென்டென்சஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அது போக இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ், குவெஷன்ஸ், உங்கள் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். அது போக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஹை பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் யாராச்சும் நார்த்தில் இருக்கிறாங்க, யாராச்சும் தேவைப்படுது, இல்லை ஃபாரினில் இருக்கும்போது சில பேருக்கு தேவைப்படும், அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வரைக்கும் அனுப்பிச்சி வைங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you for watching.